அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி நீங்கள் காண இருப்பது நமது பள்ளி பிஷப் உகாரசுவாமி மேல்நிலைப் பள்ளியின் வருகின்ற கல்வியாண்டு 2024-25ற்கான மாணவர்கள் சேர்க்கையை பற்றியது. கடந்த சில வருடங்களாகவே தமிழ் வழி மாணவர்கள் சேர்க்கை மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. ஆகையினால் தமிழ் வழிக்கு மாணவர்கள் அதிகமாக வந்து சேரும்படி இந்த காணொளியில் ஊக்குவிக்க உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். சென்ற ஆண்டு பவள விழாவை கொண்டாடிய இப்பள்ளி பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. அதே போலவே இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் பலரும் பல உயரங்களை எட்டியுள்ளார்கள். சென்ற ஆண்டும் மாணவர்கள் நிறைய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் இக்காணொளியில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். இதனை பார்த்து இக்காணொளியில் காணும் ஒவ்வொருவரும் தமிழ் வழி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்க உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது இந்த காணொளிக்கு செல்வோம். இப்போது நீங்கள் காண்பது எங்கள் பள்ளியின் முன்புறமாக வைக்கப்பட்டுள்ள ஒரு ஃப்ளக்ஸ். அதில் பள்ளியின் சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்திருக்கிறோம். மற்றும் இச்சிறப்பு அம்சங்கள் கொண்ட இப்பள்ளியில் தமிழ் வழி மாணவர்கள் அதிகமாக சேரும்படி ஊக்குவிப்பதற்காக இஃப்ளக்ஸை நாங்கள் முன்புறத்தில் நிறுவியுள்ளோம். நீங்கள் அதனை தொடர்ந்து காண்பது மின்னொளியில் எங்கள் பள்ளி 75வது ஆண்டு, அதாவது பவள விழாவின் போது ஒளிர்ந்ததையும் அதை கண்டு மாணவர்கள் வியந்ததையும் பார்க்கிறீர்கள். அதனைத் தொடர்ந்து பகலில் என் பள்ளியின் தோற்றம் முன்புறம் மற்றும் அதன் தோற்றத்தையும் நீங்கள் காண்பீர்கள். இப்போது நீங்கள் திரையில் காண்பது எம் பள்ளியின் முன்புற தோற்றம். பகலில் அதனுடைய காட்சியை காண்கிறீர்கள். எங்கள் பள்ளியின் தாளாளர் முனைவர் மரி ஜோசப் அடிகளார் அவர்கள் குத்துவிளக்கேற்றி இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை துவங்கி வைத்தார். மாணவர்கள் மைதானத்தில் காலை வழிபாடுக்காக கூடுகின்ற காட்சியை காண்கிறீர்கள். ஆகஸ்ட் 15 அன்று எம் மாணவர் படை, தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பை காண்கிறீர்கள். மாணவர்கள் இன்ட்ராமோரல் கேம்ஸ்க்காக விளையாடிய விளையாட்டுகளின் ஒரு தொகுதியை காண்கிறீர்கள். மாணவர்கள் வகுப்பறையில் சிறப்பாக அமர்ந்து கல்வி கற்பதை காண்கிறீர்கள். நேரலை காட்சிகளை மாணவர்களுக்கு காண்பிக்கும் வசதி ஏற்படுத்தி இருப்பதை காண்கிறீர்கள். மாணவர்கள் பல விளையாட்டுகளில் ஈடுபட்டு சிறந்த மாணவர்களாக பல பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். வாலிபால், ஃபுட்பால், கபடி, பாஸ்கெட் பால் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பாக விளையாடி பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். மைதானத்தின் ஒரு பகுதியில் சத்துணவு உணவு அருந்துவதற்காக உணவு கூடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளியின் ஆய்வகத்தை காண்கிறீர்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று ஒவ்வொரு அறிவியல் பிரிவுக்கும் ஒரு ஆய்வகம் உள்ளது. இப்போது நீங்கள் திரையில் காண்பது பவள விழாவின் போது எங்கள் மாணவர்கள் ஆடல், பாடல் போன்றவற்றில் சிறப்பாக ஈடுபட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார்கள், பாராட்டுகளையும் பெற்றார்கள். அதனுடைய புகைப்படங்களை நீங்கள் இப்போது கண்டு கொண்டிருக்கிறீர்கள்.
தேசிய விழாக்களில் இம்மாணவர்களுடைய பங்களிப்பை காண்கிறீர்கள். நாட்டு நலப்பண திட்டத்தின் சார்பாக மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதை காண்கிறீர்கள். இன்ட்ரா மோரல் கேம்ஸில் வெற்றி பெற்ற அணிக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. அந்த புகைப்படத்தை காண்கிறீர்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் கூட்டமானது 1000 பேர் அமரக்கூடிய எம்முடைய கலையரங்கில் நடந்ததை காண்கிறீர்கள். பள்ளியின் மோட்டோவாக அன்பு, அறிவு, ஆக்கம் என்பதை நீங்கள் இப்போது காண்கிறீர்கள். பல்வேறு விளையாட்டுகளில் மாணவர்கள் பங்கேற்று மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் வெற்றிகளை பெற்றுள்ளார்கள். அந்த புகைப்படங்களை காண்கிறீர்கள். அறிவியல் பிரிவில் இம்மாணவர் தென்னிந்திய அளவில் பரிசு பெற்றார். அதனுடைய புகைப்படத்தை காண்கிறீர்கள். இக்காட்சிகளை கண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் சேர்க்கைக்கு ஊக்குவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.